உயிரை காப்பாத்துறது ஒரு டாக்டரோட கடமை தான். ஆனா அந்த உண்மையை உன் புருஷன்கிட்ட கூட சொல்லாம விட்டுட்டியேம்மா. என் புள்ள உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்டப்போ உனக்கு உறவுக்காரவங்க யாராவது இருக்காங்களான்னு கேட்டேன். யாரும் இல்லைன்னு சொல்லிட்டேன். தேவாவுக்காக இப்ப கண்ணீர் விடுற நீ அன்னைக்கு அண்ணன் இருக்கான்னு ஏமா சொல்லாம போன? மிஸ்டர் ஷியாம் சார், தங்கச்சிக்காக தங்கச்சி குடும்பத்துக்காக உங்ககிட்ட செக்யூரிட்டியா சேர்ந்த தேவா யாருன்னு நினைச்சீங்க? சார், மொத்த உலகத்துக்கும் தெய்வங்கள் இருக்காங்க, கிராமத்துக்கும் தெய்வங்கள் இருக்காங்க. அதே மாதிரி சதாசிவபுரத்துக்கு அவர்தான் தெய்வம். வரம் கொடுக்கிற தெய்வம் இல்ல, உயிரை கொடுக்கிற தெய்வம். தேவைப்பட்டா உயிரையும் எடுக்கிற தெய்வம். சார் அவரு வீரபாண்டிய கட்ட பொம்மன், கிரீடம் இல்லாத இளவரசன், சிம்மாசனம் இல்லாத மகாராஜா, கேரக்டர்ல ராஜராஜா. நாணயத்தோட ஒரு பக்கம் தலை, இன்னொரு பக்கம் பூ இருக்கிற மாதிரி இந்த சதாசிவபுரத்துக்கு நல்லதுக்கு வீரா, கெட்டதுக்கு விருமாண்டி, தொரப்பாண்டி. 50 கோடியா? ஒரு நல்ல காரியம் பண்றதுக்கு 50 கோடி எதுக்கு? அந்த வீரா தடையா இருப்பான்ல. மக்களுக்கு உபயோகப்படுற விஷயத்த வீரா தடுக்க மாட்டானே. மக்களுக்கு பயன்படுதோ இல்லையோ அந்த ஊரை காலி பண்ணி ஆகணும். இதுதான் உங்க சதாசிவபுரம் ஊரு. பக்கத்துல இருக்கிறது தாமிரபரணி ஆறு. நான் தெர்மல் ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சா இந்த ஊர்ல பாதி அழிஞ்சிடும், இல்ல ஆறு கூட விஷமாயிடும். முக்கியமா விவசாய நிலங்கள் தரிசாயிடும். சோ அந்த வீரா அதை தடுப்பான். பெத்த தாய் தகப்பனை விட வீரா அந்த ஊரை ரொம்ப நேசிக்கிறான். வீரா இல்லாத ஊரை பார்க்கணும் போல இருக்கு. இந்த டீலுக்கு சம்மதிக்கிறோம். செல்லக்குட்டில என்னடி ரொம்ப பேசுற? உங்களை மாதிரி பரதேசிங்களுக்கு குடிக்க கஞ்சி இருக்கோ இல்லையோ, வாய் மட்டும் ரொம்ப போடா போ. பொம்பளன் கூட பார்க்காம என்ன எட்டி வந்துட்டா போற நீ. எங்கள மாதிரி ஏழை பாழைங்களை காப்பாத்துற தெய்வம் வீரனா இருக்காருடா. எங்க ஊர் எல்லையை நீ எப்படி தாண்டி பாக்குறடா? நான் யார் தெரியுமா? விஜய் ஸ்ரீனிவாஸ், சன் ஆஃப் லக்ஷ்மி ஸ்ரீனிவாஸ். நாங்க பண்ணாத பிசினஸ் கிடையாது, கட்டாத ஃபேக்டரியும் கிடையாதுடா. ஏய், அட்ரஸ் சொல்லி தப்பிச்சிட்டேன். இங்க மிஸ் ஆனாலும் வீடு தேடி வந்து அடிக்கலாம் உன்ன. என்னது? அடிச்சிருவியா? தேவையில்லாம சண்டைக்கு போக மாட்டேன்னு என் தங்கச்சிக்கு வாக்கு கொடுத்திருக்க. ஊருக்கு ஒரு பிரச்சனைனா எமனா இருந்தாலும் விட மாட்டேன்னு என் அப்பாவுக்கு வாக்கு கொடுத்திருக்க. ரெண்டாவது முடிவு பண்ணிட்டேன். அப்படியா? என் பின்னால பாரு எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு. நீ என் கூட மோதனம்னா உன் பின்னாடி 100 பேர் இருக்கும். அதே நான் உன் கூட மோதனம்னா உன் முன்னாடி 100 பேர் இருக்கணும். என் பின்னால இருக்கிறது இவங்க மட்டும் இல்லடா, யார் இருக்காங்கன்னு தெரிஞ்சா ஏய், அம்மா
வேல்யூவும் அண்ணன் வேல்யூவும் தெரியாத உனக்கு ஜனங்க வேல்யூ எங்கடா தெரிய போகுது? சோறு போடுற மண்ணையும் குடியிருக்கிற வீட்டையும் இடிச்சிட்டு ஃபேக்டரி கட்ட போறேன்னு சொன்னவ எவன்டா? அத கேட்கறதுக்கு நீ யாரா? இதென்ன உங்க அப்பா விட்டு சொத்தா? இல்ல நானா உங்க அப்பா சொத்தா? போறம்போக்கு. அதே அடிய நான் அடிச்சிருந்தேன்னு வச்சுக்கோ, எந்திரிக்கலான்னு நினைப்ப, முடியாது. கத்தி எடுக்கலான்னு நினைப்ப, முடியாது. அவ்வளவு உன் பக்கத்திலேயே பொண்டாட்டி இருப்பா, தொடக்கூட முடியாது. அப்ப புரியுண்டா, பொழைச்சுதான் இருக்கும், ஆனா போனமா இருக்கும். உன்னை மறுபடியும் பார்த்த உடம்புல தலை ஒழிப்படா. எனக்கு பொறுமை இல்லப்பா. இந்த ஒய்யம்மாவை பகச்சுக்கிட்ட நெருப்போட விளையாடுற மாதிரி ஜாக்கிரதை. இந்த காகிதத்துல ஒரு சின்ன கையெழுத்து போடுன்னு சொன்னா அனாவசியமா வம்பு பண்ணிக்கிட்டு இருக்கியே. அது 10 கோடி ரூபாய் சொத்துமா, அநியாயமா 10 லட்சத்துக்கு கேட்டா அது தர்மம் கிடையாதுமா. பிராணம் உடம்புல இருந்தாதான் 10 கோடி ரூபாயை நீ அனுபவிப்ப. உயிரை எடுக்கணும்னு வந்துட்டா மிருகமானாலும் மனுஷனானாலும் எனக்கு ஒண்ணுதான். இத முன்னாடியே செஞ்சிருந்தா பாசமா வளர்த்த யாடு உயிரோட இருந்திருக்குல்லடா. ஜெய் காளி. ஏ புருஷன் கருப்பணசாமி. அக்கா என்னடா போன காரியம் என்னாச்சு? அக்கா அது வந்து வீரா. அவனுக்கு நீ என் தம்பிங்கிற விஷயம் தெரியுமா? தெரியும்க்கா. இவருக்கு மச்சனங்கிறதாவது தெரியுமா? அக்கா உங்களுக்கு தம்பின்னா அவருக்கு மச்சன முறை தானக்கா. ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக கேட்டேன், வாய கொடுத்து உயிரை விட்டுட்டியடா விளக்கண்ண. அந்த வீரா என் தம்பிகளை அடிச்சு ரத்த வழிய விட்டுட்டான். நீ அவனை அடிக்கிற அடியில என் தம்பிங்க கண்ணுல சந்தோஷத்தை பார்க்கணும் முத்துப்பாண்டி. எதை செஞ்சாலும் சரியான காலம் பார்த்து செய்யணும். நீ ஆசைப்பட்ட பூமி உனக்கே வர்ற மாதிரி செய்யற. எவன் குறுக்க வந்தாலும் சரி போட்டு தள்ளிடுற. இந்த முத்துப்பாண்டியோட கண்ணு அந்த பூமி மேல பட்டுடுச்சு. வீரா, தங்கச்சி சத்யா போன் பண்ணிருக்கா. சும்மா விளையாட்டுக்கு பண்ணா. முதல்ல நீ பேசு, அப்புறம் நான் பேசுறேன். சிட்டியை கரெக்ட் பண்ணி வழி கொண்டு வந்துட்டியா? ஆடா நீ வேறமா, அவன் என்ன பாடா படுத்துற. பொண்ணுங்களை கரெக்ட் பண்ற திறமை உனக்கு இல்லனா? சண்டன் வந்த ஒரு பையன் எதிர நிக்க முடியாதுல்ல. சண்டை வேற, பொண்ணுங்களை சைட் அடிக்கிறது வேற. சரி, நான் லவ் லெட்டர் டிக்டேட் பண்றேன், எழுதிக்கோ. சிட்டி தனியா இருக்கும்போது ரோஜா பூவோட கொடுத்துடு. ரோஜா பூ எதுக்குமா? அது லவ்க்கு சிம்பல்னா. ஓ டேய் பட்டாசு, பின்னாடி தான் இருக்கேன். இங்க தான் இருக்கியா? தங்கச்சி லவ் லெட்டர் சொல்லுது, சீக்கிரம் எழுதிக்கோ. சிட்டி மட்டும் அதை படிச்சா அப்படியே ஓடி வந்து என்ன கட்டிக்கோ. அப்படியா? கொடு. அம்மா தங்கச்சிம்மா சொல்லுமா. ஒரு வார்த்தை மிஸ் பண்ண கூடாது. ஒன்னும் கவலைப்படாத, நான் சூப்பரா இருக்கேன். போ போ. சொல்லுமா. கர்ச்சிப்பை நடத்திக் கொண்டு காத்திருக்கும் கிராம மக்களே, இன்று பெண்களுக்கும் கன்னியருக்கும் இடையே நடக்கும் டுபுகே, கன்னியர்கள்னாலும் பெண்கள்னாலும் ரெண்டுமே ஒண்ணுதான்டா. இன்னைக்கு நடக்க போற இறுதி போட்டியில சதாசிவபுரம் டீமும் சீதாபுரம் டீமும் மோத போறாங்க. சீஃப் கெஸ்டா நம்ம வீராண்ணா வந்திருக்காங்க. அடே பட்டாசு, அவளை பார்த்து 3 நாள் ஆச்சு. எங்கட ஆட்டக்காரியா காணோம்? ஆட்டக்காரியா? புரியலையே. சிட்டிடா. சிட்டியா? அதோ பாரு, அதிர்ந்து பாரு இன்ட்ரோடக்ஷன். அதிர்ந்துடா. பட்டாசு, சிட்டி என்னடா சொல்ற? கபடி கபடி கபடின்னு சொல்லுது. அப்புறம் எனக்கு ஏண்டா அது வீரா வீராங்கிற மாதிரி கேக்குது?
கபடி 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 சேட்டே நீ மட்டும் தோத்து போயிட்டேன்னா சதாசிவபுரமே தோத்து போனதா அர்த்தம். ஒத்தையா இருந்தாலும் எல்லாரையும் சிறுத்த மாதிரி சேதப்படுத்திடுவா. பாட்டு